பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அரபு நாட்டிலே நடந்த ஒரு உண்மையான ஒரு சம்பவம். இந்த சம்பவம் ஆழமான ஒரு படிப்பினை எங்களுக்கு சொல்லும் என்று நான் நினைக்கிறேன். ஒரு அரபு குடும்பம் ஒன்று சுற்றுலா செல்வதற்காக அவர்கள் வாகனத்திலே பயணிக்கிறார்கள். இப்பொழுது அவங்க சென்று கொண்டிருந்த பொழுது இடையிலே சாப்பிடுவதற்காக கொஞ்சம் ஓய்வெடுப்பதற்காக வேண்டி ஒரு இடத்திலே உட்கார்கிறார்கள். இப்போ பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், தாய், பாட்டி எல்லாரும் ஒரு குடும்பமாக இருந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு கொண்டு இருக்கிற நேரம் அது ஒரு பாலைவன பிரதேசம், பாலைவன பகுதி. இந்த பாலைவன பகுதியில் சாப்பிட்டு கொண்டு இருக்கிற நேரம் திடீரென்று ஒரு 1.5 வயது புள்ள தவண்டு அந்த இவங்க குடும்பம் சாப்பிட போனாங்களே அவங்க அந்த இடத்துக்கு வருது. இப்போ இந்த அங்கிருந்த குடும்பம் அந்த சின்ன பிள்ளைய பார்க்குறாங்க. இந்த பிள்ளை எங்கே இருந்து வருதுன்னு தெரியாது. அதை பற்றி அவங்க யோசிக்கவே இல்லை. யோசிக்காம சாப்பிட்டாங்க, சந்தோஷமா இருந்தாங்க. அதில் வயசு இருந்த ஒரு வயசாளி பெண் பாட்டி, அந்த போன குடும்பத்தினுடைய வயசாளி பெண் அந்த பிள்ளைய எடுத்து சந்தோஷமாக அந்த பிள்ளைய கையில வச்சு கொண்டு எல்லாம் இருந்துட்டு இப்போ அந்தி ஆகுது, அவங்களோட நேரம் முடியுது, வீட்டுக்கு திரும்ப போறாங்க. வீட்டுக்கு திரும்ப போற நேரம் அந்த வயது முதிர்ந்த பாட்டி சொல்றாள், நான் இந்த பிள்ளைய எடுத்து கொண்டு போறேன். அப்ப அடுத்தவங்க எல்லாம் சொல்றாங்க, இது யார புள்ளன்னு தெரியாது, எடுத்துட்டு போனால் இப்ப யாரை எவருன்னு ஒண்ணுமே தெரியாம நாங்க எடுக்க இயலாது, கடைசியில இது வேற ஏதாவது சிக்கல்ல கொண்டு போய் எங்களை விட்டுரும், நாங்க ஒரு வேலை செய்வோம். என்ன வேலை என்றால் போற நேரம் போலீஸ்ல ஒரு என்ட்ரியை போட்டுட்டு போவோம், அப்படி ஒரு புள்ளைய நான் பார்த்தோம் அப்படின்னு. அப்ப இவங்க என்ன செய்யறாங்க, அதே இடத்துல அந்த சின்ன புள்ள 1.5 வயசு புள்ளைய பாய விரிச்சு படுக்க போட்டு பக்கத்துல சாப்பாடை வச்சு அந்த தாய்க்கு, அந்த பாட்டிக்கு இந்த பிள்ளைய விட்டுட்டு போறதுக்கு சரியான கவலை. ஆனாலும் விட்டுட்டு போறாங்க. போய் இடையில போற நேரம் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன், நான் நினைக்கிறேன் சவுதி அரேபியாவில் நடந்த உண்மை சம்பவம். போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு அவங்க இதை என்ட்ரி போட்டுட்டு அவங்க போய்த்தாங்க. இப்ப திரும்ப போலீஸ் சொல்லிதான், இது ஒரு காட்டு பிரதேசம், பெரிய மலை பிரதேசம், எனவே நாங்க இந்த நேரத்தில் எங்களுக்கு போக முடியாது, நாங்க நாளை காலையில போய் இதை பார்ப்போம் என்று சொன்ன உடனே அதுல வந்த ஒரு குடும்பத்தின் அங்கத்தவரை அழைத்து கொண்டு போலீஸோட அந்த இடத்தை காட்டுங்கன்னு சொல்லி அடுத்த நாள் காலையில, மறுநாள் காலையில போறாங்க. போய் பார்த்தா அந்த புள்ள அப்படியே போட்ட இடத்துல அப்படியே அந்த புள்ள இருக்குது. போலீஸால அப்படியே தேடி அங்க இங்க பாக்குறாங்க. பார்த்து கொண்டு போற நேரம் ஒரு மலையில இருந்து ஒரு தூரத்துல ஒரு கார் ஒண்ணு உளுந்து துண்டு துண்டாக உடைஞ்சு போயிருக்குது. அந்த கார் உடைஞ்சு துண்டு துண்டா இருக்கு. இப்ப இந்த காருக்குள்ள ஓடி போய் பாக்குறாங்க. காருக்குள்ள ஓடி போய் பார்த்தால் அந்த கார்ல 2 பேர் செத்து மௌத்தா இருக்கிறாங்க. 2 பேர் செத்து மௌத். அந்த மையத்தை எடுத்து பார்க்கிற நேரம் எடுத்து பார்த்தால் அந்த புள்ளையில வாப்பா உம்மா மௌத்து, அந்த மலையிலிருந்து பிறண்ட அந்த கார் கண்ணாடிக்குள்ளால அந்த 1.5 வயசு புள்ள தவண்டு இந்த குடும்பம் இருந்த இடத்துக்கு வந்து இருக்குது என்பதை ஆய்வுரமாக சொல்லி, அதே நேரம் அப்படியே அவங்க அந்த புள்ளைய எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்து இவ போலீஸ்ல கொடுத்து அவங்களோட உறவினர்கள்ல போய் கொண்டு போய் ஒப்படைக்கிறாங்க. இப்ப உறவினர்கள்லாம் பாக்குறாங்க, என்னுடைய சகோதரனும் என்னுடைய சகோதரனுடைய மனைவியும் இப்படி போனாங்க, போய் இப்படி 2 பேரும் மரணிச்சுட்டாங்க என்ற இந்த புள்ள மட்டும் என்ன செய்யுது, உயிர் தப்பிச்சுது. இந்த புள்ள மட்டும் உயிர் தப்பிச்சுது. இந்த சந்தோஷத்துல அந்த புள்ளைய எடுக்கிறாங்க. என்றாலும் அவங்களுக்கு கவலை. ஆனா இதுல என்ன விளங்குதுன்னு சொன்னால், அல்லாஹ் தாலா ஒவ்வொரு ஆன்மாக்கும் அல்லாஹ் தாலா நிர்ணயிச்ச அந்த நேரம் வராதவரை அல்லாஹ் தாலா உயிரை கைப்பற்ற மாட்டான். மலையில இருந்து, இவ்வளோ பெரிய மலையில இருந்து விழுந்து தாயும் தந்தையும் மௌத்தாகி கூட அந்த பிள்ளை அல்லாஹ் தாலா எப்படி காப்பாற்றுகிறான்? இதான் லிகுல்லி உம்மத்தின் அஜல், ஃபைதா ஜா அஜலுஹும் லா யஸ்தஅখিরুன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன் வலா யுஅখিরுல்லாஹு நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா. அல்லாஹ் ஒரு தவணையை பிற்படுத்தவும் மாட்டான், முற்படுத்தவும் மாட்டான். அந்த நேரத்தில் தான் அதற்குரிய மரணம். எனவே இந்த சம்பவம் சொல்கின்ற படிப்பினை என்னென்றால், தாய் தந்தைக்கு அந்த அஜல் எழுதப்பட்டிருந்தாலும் அந்த புள்ள உயிர் வாழணும் என்பது எழுதப்பட்டிருக்கிறது. எனவே எங்களுடைய வாழ்க்கையும் அல்லாஹ்வினுடைய வல்லமையையும் நாங்கள் சேர்த்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் நாடினால் தான் அது நடக்கும். அல்லாஹ் நாடுகின்ற விடயங்கள் தான் இந்த உலகத்தில் நடக்கும். அல்லாஹ் எப்பொழுது விதியை எழுதி வைத்திருக்கிறானோ, ஒரு மனிதனுடைய அஜலை தீர்மானிக்கிறானோ, அப்பொழுதுதான் மரணம் வருமே தவிர மரணம்
மரணம் மனிதனுக்கு வந்தே ஆகும். ஆனால் அல்லாஹு தஆலா எழுதிய முறைப்படி, எழுதிய விதத்திலே, எழுதிய கணப்பொழுதிலே தான் வந்தடையும். அதை மீறி நாங்கள் என்னதான் செய்தாலும் எங்களுக்கு மரணம் வரப்போவதில்லை. எனவே நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் மரணத்துக்கு தயாராக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மத்தக்குன் யுத்ரிக்குமுல் மௌத் வலக்கும் ஃபீ புருஜின் முஷைதா. நீங்க எங்க தப்பி போனாலும், ஒரு 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 கோட்டையில் போய் ஒளிந்தாலும் உங்களுக்கு மரணம் நிச்சயமாக வரும் என்றாலும், அல்லாஹு தஆலா நீங்கள் வீட்டில் இருந்தாலும், நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தாலும், அல்லாஹுடைய ஏற்பாடு வராதவரை, அல்லாஹுடைய தவணை வராதவரை மரணம் நிகழப் போவதில்லை. எனவே நாங்கள் இங்கு படிப்பினை அல்லாஹுடைய கலா, அல்லாஹுடைய கதிர், அல்லாஹுடைய தீர்மானங்களை பொருந்தி வாழுகின்றவர்களாக நாங்கள் மாற வேண்டும்.